என்னன்னு சொல்லுவாங்க. உங்களை தவிர மீதி நிறைய பேர் சொல்லிட்டாங்க அது என்னென்ன. நீங்கள் அதை கொஞ்சம் விளக்கமாக இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எழுதுறதுக்கு நல்ல தோதாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக தான் சொன்னாங்க. இப்போ என்னென்னா நான் தான் சொன்னேன், இந்த கதை கரு வந்து நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க படம் பார்க்குறவங்க வீட்டில் இல்லை பேப்பரில் நியூஸில் படிக்கிறோம். இன்றைக்கி 3 விதம் தான். ஒன்று, பெண்கள் டெய்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சோசியல் மீடியாவில் எப்படி பாதிக்கப்படுறாங்க. சோசியல் மீடியாவால் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓசூரில் அவள் லவர் சொன்னதுக்காக ஒரு பொண்ணு ஒரு பெரிய விஷயம் பண்ணிருச்சு. அதெல்லாம் அது மாதிரி ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. ஒரு பொண்ணு சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதுல மட்டும்தான் அவங்க வாழ்க்கை ஒரு பிரச்சனை வருதானே, அப்படி இல்லை. ஃப்ரெண்டுன்னு நம்புறவங்களாலையும் வருது. அதை சொல்லியிருக்கோம். இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம கடன் கொடுத்துருப்போம், சில இதுக்கு நண்பருக்காக பண்ணியிருப்போம். அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நபர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை. இதெல்லாம் எங்கே வந்து நிற்கும்னா ஒரு புல்லட்டில். வீரன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான், அவனை யாராலையும் தொட முடியாது. அவனோட ஒரு தம்பி, அந்த தம்பி ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது தொட முடியாது இல்லையா. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ நேராக போனால் வீரனோட அந்த புல்லட் தான் அது அந்த அதிகாரத்தோட அடையாளம். இப்போ இந்த 3 பேர் ஊரை விட்டு காலி பண்ணி வர்றவர், வீட்டில் ஒரு பிரச்சனைக்காக நியாயம் கேட்குறவர், இவங்க எல்லாம் போய் இந்த புல்லட்டில் நிற்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ் அந்த புல்லட்டை வச்சு தான் முடிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு சோசியல் காஸ்ட் அந்த இது இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ்டு தான் இந்த சுப்பன். அதுதான் நான் சொன்ன மாதிரி தீய எண்ணம் கொண்ட எல்லாருமே அரக்கர்கள் தான். அந்த அரக்கரை அழிக்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சூரசம்பாரம் மாதிரி. இதில் அப்படிதான் ரிவெஞ்ச் தான் எடுத்திருக்கோம். இது ஒரு பேசிக்காக சென்டிமெண்ட் இருக்கும், ரிவெஞ்ச் இருக்கும். ஒரு தாயை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம், போகக்கூடாது. ஒருத்தன் தன்னை கூட பிறந்தவங்களுக்காக என்னென்னலாம் பண்ணலாம், எதுக்கு ரெடியாக இருக்கான். ஒரு குடும்பம் எங்கே ஒரு ரிவெஞ்ச் எடுக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்குது சார். இது எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சென்டிமெண்ட்ஸ் அஸ் அ ரிவெஞ்ச் ஆக்ஷன்ஸ் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர். இதுதான் இதோட கதை. ஃபஸ்ட்டு படம் வந்து தேனி டு மதுரை டு தேனி வந்து 5Dயில் எடுத்தீங்க. இந்த படத்தை அதே மாதிரி அதே கேமராவில் பண்ணியிருக்கீங்களா, இல்லை யூனிட் பூராவே மதுரையில் வச்சு பண்ணீங்க? அது ஃபஸ்ட்டு படம். அந்த தொழில் ரகசியெல்லாம் சொல்லாதீங்க சார், இது பின்னாடி பிரச்சனை வரும். நிறைய இடத்துல கேமரா தான் சொல்லி கேமரா சார், நிறைய இடத்துல இந்த சின்ன கன்ஃபியூஸ் இருக்கு. மதுரை டு தேனி விளையாடி போட்டு டிஜிட்டல் கேமரா ஒரு 270 ஒரு கேமரா சோனி. சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி 2வது படம் தான் அந்த 5D ஸ்டில். அதுதான் செவல் ரெக்கார்ட் கரெக்டாக. அதுக்கப்புறம் வழக்கு நிறைய வந்துச்சு. அந்த கன்ஃபியூஷன் நல்ல கேள்வி. செகண்ட் படம் தான் அந்த 5D, அது லிம்கா ரெக்கார்டு. ஸோ இந்த கேமரா இந்த படம் வந்து நாங்கள் ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்கலாம், டிஎஸ்எல்ஆர் சினிமாட்டோகிராஃபர் டிஎஸ்எல்ஆர் அப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு ஏன் ரெட்டு நீங்களே போறீங்கன்னு. ஆக்சுவலாக இது படம் என்னுடைய தயாரிப்பாளருக்கு. எனக்கு நிறைய டிஎஸ்எல்ஆர் இல்லை, இன்னைக்கு லேட்டஸ்ட் வந்திருக்கு அதை விட. ஆனால் ஒரு படம் பண்ணும்போது அவருடைய நண்பர்களும் வருவாங்க, என்னப்பா படம் பண்ணுறேன்னா ஏதோ சின்ன கேமரா வச்சுட்டு இருக்காங்க, கேட்டு பண்ணியா கரெக்டான ஆளான ஒரு பிரச்சனை வரக்கூடாதுக்காகவே நாங்கள் ரெட் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா சார்? இருக்கோம். இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் படம்னால ரெட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சாரோட டிஸ்கஸ் பண்ணி தான் இது ரெட்டில் பண்ணியிருக்கேன் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி. மாப்பிள்ளை பேசும்போது சொன்னார் சமூக நீதியை பற்றி இந்த படம் பேசுதுன்னு சொன்னார். நீங்கள் என்ன மாதிரி சமூக நீதி அரசியல் இந்த படத்தில் வந்து நீங்கள் காட்டியிருக்கீங்க, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படம்? நான் நினச்சேன் இந்த கேள்வி வரும்னு. அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தைன்னா எல்லாரும் அதுக்கு பிரச்சனை பண்ண போகிறாங்க. மாப்பிள்ளை இந்த படத்தில் வந்து சமூக நீதியெல்லாம் நம்ம சொல்லலை, அரசியலும் கிடையாது. சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், தவறுகள், அந்த விஷயத்தை தான் இந்த படம் பேசியிருக்கு. அதை தான் அவர் அந்த வார்த்தைகள் சரியாக தெரியாம சொல்லியிருக்காரு. சமூக நீதி பெரிய வார்த்தை, அது பெரிய அரசியல். நாங்கள் அதுக்குள்ள வரல, சூப்பன் ஜெயிக்கணும். அதாவது சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை சொல்லியிருக்காரு சார். இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேரியன் நிறைய பேர் இருக்கீங்க போருக்கு, எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க ரொட்டேரியன் சார்? இந்த படம் உருவானது காரணமே பாண்டியன் கிளப் தான். ஏன்னா அங்கே போனதுனால தான் இந்த இப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் சந்தித்தேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த படம் நான் ஃபஸ்ட் காப்பி காமிச்சேன். சார் கூட நிறைய ரோட்டரி மெம்பர்ஸ் இன்னும் சில பேர் பார்த்து சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ரிலீஸ் அப்பவும் எங்களுக்கு ஒரு பேக் போனாக இருக்கதா ஃபுல் சப்போர்ட் ஒவ்வொரு ஊர்லேயுமே அவங்க இந்த படத்தை கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. காயத்ரி, மற்ற படத்துல எல்லாம் அமைதியாக வருவீங்க போவீங்க, ஆனால் இதில் பயங்கர சந்தோஷமாக பேசுகிறீங்க, என்ன காரணம் சார்? ஆமாம், ஒன்று என்னோட சாங் சூப்பராக வந்திருக்கு, கரெக்ட். இன்னொன்று வெரி சாரி சார், பட் நான் அமைதியாக வந்து என்னைக்கு சார் பேசியிருக்கேன்? என்ன ஆக்சுவலி எல்லாரும் என்னை திருப்பி தான் கேட்பாங்க,
எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் படத்தில் இருக்கிற எல்லார விடையும் நீ தான் அதிகமாக பேசுகிறன்னு தான் எனக்கு யூஸ்வலாக கேள்வியே வரும். நீ தான் ரொம்ப பேசுகிற அப்படின்ற ஒரு அது அது செல்லமாக தான் சொல்லுவாங்க, நாட் அஸ் அ கம்ப்ளைண்ட். பட் உண்மையாக சொல்கிறேன் சார், நான் அமைதியாக இருந்து நானே பார்த்ததில்லை, என்னோட அம்மாவும் பார்த்ததில்லை. நீங்கள் எப்போ சார் பார்த்தீங்க? நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அதனால இருக்கலாம். இல்லை, அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் பாலன் வந்ததில்லை. அது மாதிரி சிவானி சொன்ன உடனே 2 பாடலையும் அப்படியே மேடையில் பாடினீங்க, எப்படி மேடம்? சார் ஒரே நிமிஷம், நான் அது சொல்லுவாங்க என்னென்னா, ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசினது மறந்தேன். இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு வந்து என்ன ரகுநந்தன் சார் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்காக. மீதி டோட்டல் படத்தோட மியூசிக் உள்ள வர மாண்டேஜ் சாங், அது வேறு நம்ம பிஆர் சொல்லும்போது பிட் சாங்ன்ட்டாங்க, அது வேறு நானே சிரித்தேன், ஆத்தாடி இந்த வார்த்தையான்னு. மாண்டேஜ் சாங்ஸ் வந்து மற்ற எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ரகுநந்தன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். அந்த சாங் பண்ணி தந்தது மட்டும் சார் பண்ணி தந்திருக்காரு. இதோட சக்ஸஸ் எல்லாம் சாரும் வருவார் மீட் பண்ண. சொல்லுங்க சிவானி. அதாவது ஒரு பாடுவாங்க விட போயிடுவாங்க, இவ்வளோ ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. சொன்ன உடனே 2 பாட்டும் ஸ்டேஜில் பாடி காமிச்சிங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாடணுன்றது என்னோட மிகப்பெரிய கனவு. ஸோ அது ரொம்ப நாள் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எல்லா பாட்டுமே நான் கேட்குறது எல்லாமே மனசுக்குள்ளே என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். படிப்பை விட பாட சொன்னால் தட்ஸ் மோர் யூனோ ஃபேவரட் ஃபார் மீ. ஸோ ஆப்வியஸ்லி அடுத்து சார், இந்த படத்தில் எத்தனை நாயகன் எத்தனை நாயகி, யார் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க? சார் இதில் வந்து எல்லா படத்துல மாதிரி ஹீரோ ஹீரோயின்லாம் நான் யாரையுமே கமிட்டும் பண்ணலை, யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. அந்த அந்த கமிட்மெண்ட் நான் யாருக்குமே கொடுக்கல. அஸ் அ லீட் ரோல் ஒவ்வொரு கேரக்டரும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தேன், ப்ரொடியூஸ் நீங்கள் வந்து பண்ணிட்டு போகும்போது இந்த படம் பார்க்கும்போது ஏன்டா இதுக்கு போனோம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க மாட்டீங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களுக்கான ஒரு ப்ளே, அவங்களுக்கான ஒரு நியாயம், அவங்களுக்கான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதனால் நான் இதில் லீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக 3 சுமக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீரன், அது ப்ரொடியூசர் சார் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்ரீராம், பாலஹாசன் பண்ணியிருக்காரு. அப்புறம் அன்பு, அது வந்து ஸ்ரீதேவி பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேருக்குள்ளே தான் மற்ற எல்லாருமே வருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த படம் டோட்டலாகவே போகுது. ப்ரொடியூசர் சார், இது புது தொழில், புது இது எப்படி இருந்தது உங்கள் அனுபவம்? இதில் நான் என்னத்தை கற்றுக்கிட்டீங்க? கண்டிப்பாக சார். அதாவது ஆல்ரெடி வந்து நான் வந்து கிரீஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஷோரூம் வச்சுருக்கேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இது எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, மதுரையில் நிறைய இடத்துல நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது படம் நிறையா எடுப்பாங்க, போய் வேடிக்கை பார்ப்பேன். இப்போ படம் எடுக்கிறாங்களே, இப்போ நடிக்கிறாங்களே, நம்மளால் நடிக்க முடியாத ஒரு சின்ன ஏக்கம் சின்ன வயதுலேருந்தே இருக்குது. அதை டைரக்டர் சார் மூலம் வந்து நிறைவேற்றிருக்கேன் இன்னைக்கு. அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார். சிறகடிக்க ஆசை, நீங்கள் தான் அதில் ஹீரோவாக பெரிய கேரக்டர் பண்ணிட்டுருங்க, அண்ணன் கேரக்டரு. அதாவது ஒரு ஸ்டுடியோக்குள்ளே கிட்டத்தட்ட 3 வருஷமாக பெரிய ஹிட்டு சீரியல். இப்போ முறையாக மதுரைக்கு போய் பெரிய திரையில் நடிக்கிறீங்க, அந்த அனுபவம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் சார். நான் இதுக்கு முன்னாடி மதுரைக்கு போனதே இல்லை. சபரிமலைக்கு மாலை போட்டப்போ ஒரு தடவை மீனாட்சி கோயிலுக்கு கூப்பிட்டு போய் இதான் கோயில் உள்ளே சுற்றி காமிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஷூட்டிங் எங்கேன்னு கேட்டேன், மதுரையிலன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்குள்ளேயே ஒரு ஆத்மார்த்தமான ஆசை என்னென்னா, இந்த தொழில் சார்ந்து நான் பல ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணது எனக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. ஸோ அது விஷயமாகவே கூப்பிடும்போது, இன்னொன்று நான் இப்போ ஒரு 10 படம் நடிச்சிருக்கேன். இந்த 10 படத்துலேயே என்ன ரொம்ப நல்லா தாங்குனாங்கன்னு சொன்னால் அது உண்மையிலே இந்த படத்தில் தான். எனக்கு உண்மையிலே நான் ஒரு ஆர்டிஸ்டாக என்னை ஒரு நல்லா ஃபீல் பண்ண வச்ச தாங்கின படம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெருமையும் அந்த வாழ்த்துக்களும் சாருக்கு என்னைக்கு இருக்கணும். யாசத்தை ஒன்று கேள்வி கேட்கலையா சார்? படத்தோட டைட்டிலில் வந்து சூப்பர்னு முதல் ரைட்டரில் புல்லட் இருக்குது, இன்னொரு இதில் வேல் இருக்குது. வீரன்ற வந்து புல்லட்டில் தான் வருவாரா? அதுக்கான அர்த்தம் தான் நீங்கள் சொன்னது. வேலு எதை குறிக்குது சார்? வேல் வந்து அந்த வதம் சொன்னேன் இல்லையா, அழித்தலுக்கு, அதுக்காக அது கனெக்ட் ஆச்சு. நான் சொன்னேன் சூப்பர்னும் போது அந்த அக்கிரமத்தை அழிக்கிறதுக்காக அந்த வேல் கொண்டு வந்திருக்கும். சார், யாசருக்கு ஒரு கேள்வி. தொடர்ந்து நெகட்டிவ் ரோலாக நடிச்சுக்கிட்டு இருந்த யாசரை வந்து இப்போ வந்து நீங்கள் பாசிட்டிவாக நடிக்க வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை இதுலேயும் பாசிட்டிவ் இல்லை, இல்லை இப்போ அவர் மேடையில் தான் பாசிட்டிவாக நடிச்சிட்டு இருக்காரு. இல்லை இதுலேயும் பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ்லேயே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படமாக பார்த்தா கண்டிப்பாக சொல்லுவாங்க என் கேரக்டரை பற்றி. ஏன்னா
டேரக்டரும் இன்னைக்கு சொன்னாங்க, ப்ரொடியூசர் சாரும் சொன்னாங்க, படம் பார்த்துட்டு எஸ்பெஷலி உங்களை சொன்னாங்க. ஏன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பார்த்து எல்லாரும் நிறைய பேர் திட்டுவாங்க, நானும் திட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த படமாக பார்த்தா ஆக்டிங் வைஸாக நான் ரொம்ப பாராட்டுவாங்க. ஸோ அதுக்கு டேரக்டருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். குகன் சார், படம் எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த சவாலை அதுவும் இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் பண்ண போகிறீங்கிறீங்க, எப்படி இதை வந்து சமாளிக்க போகிறீங்க? ஏன்னா பெரிய படம் ஒரு நாளைக்கு நீங்கள் 13 படம் 12 படம் வருது. அந்த கூட்டத்தில் எப்படி நீங்கள் இதை ரிலீஸ் பண்ண போகிறீங்க? அதுக்கான வேலையில் பேசிக்கிட்டு இருக்கோம் சார். கரெக்டான பிளானிங் இன்னும் இல்லை. ஏன்னா சார் படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம், நாங்கள் எப்போ ரிலீஸ்னா நான் என்ன சொன்னேன்னா, அடுத்து டிசம்பர் மிடில் போயிட்டு உங்களுக்கு தெரியும், நியூ இயர், கிறிஸ்மஸ், பொங்கல்லாம் பெரிய பெரிய படங்கள், எலெக்ஷன் அடுத்து வரப்போகுது. எலெக்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போஸ்ட் ஓட்டவோ ஓடாது, எதுவுமே தெரியாது. ஸோ வந்தால் இந்த வருஷம் வந்துட்டா ஓகே சார். இன்னொன்று என்ன பெரிய பிரச்சனைனா, நான் சார்ட்ட சொல்லும்போது, சார் நம்ம படம் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணோம்னா, 1 மாதம் நீங்கள் நண்பர்கள் வீட்டில் கேட்கும்போது ஈஸியாக சொல்லுவீங்க, இல்லைப்பா இந்த இதெல்லாம் பார்ப்பேன். 2வது மாதம் கேட்கும்போது கொஞ்சம் சொல்லுவீங்க. 3வது மாதம் என்னாச்சுன்னு கேட்கும்போது கொஞ்சம் கோவம் வரும். 6வது ஒடுங்கப்பான்றீங்கன்னா இது டோட்டலாகவே இதாயிரும் சார். நம்ம இப்போ இருக்க ஹாப்பிலே போயிடுவோம், பார்த்துடலாம் சார்னு சொல்லியிருக்கோம். ஸோ சின்ன சின்ன நம்பிக்கைகள் தானே. அப்படி நீங்கள் கேட்ட மதுரை டு தேனி பண்ணும்போது முதல் நாள்லாம் சென்சார் ஆச்சு, 8 தேட்டர் தான் கிடச்சிச்சு. மக்களுக்கு பிடிச்சதுனால வேறு மாதிரி ஆச்சு. மக்களுக்கு பிடிச்சா கொண்டு போயிடுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு சார். அது போக அந்த இதில் ஒன்று சொன்னேன், கமல் சார் படம் வந்துச்சு ஒன்றே போல் ஒன்று. கமல் சாரோட போட்டியானு உச்சி மலைக்கு ஏறி வந்துட்டேன், குதிச்சா தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன சோர்ஸ் இருக்கும், ரிட்டர்ன் ஆனால் எத்தனை வருஷம் ஆகணும்னு தெரியாது, அதனால் நான் குதிக்கிறேன்னு சொன்னேன். போட்டியா அது மக்கள் தேங்கினாங்க. அதே மாதிரி தான் சார் இப்போயும் நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கோம். யாசர் இதில் கேட்டதில் அந்த நெகட்டிவில், இதுலேயும் நெகட்டிவ், எல்லா நெகட்டிவ்லையும் சில ரூல் வச்சுருப்பாங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான். ஸோ அது மாதிரி பெண்கள்கிட்ட தப்பாக இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அப்படி இல்லாமல் ஒரு கேரக்டராக இருக்கும். ஆக்டிங் ஸ்கோப் ரொம்ப இருக்கும். அது மாதிரி சிங்கிள் ஷாட்டு, இந்த படத்தில் சிங்கிள் ஷாட் 2 பேர் நடித்தாங்க எனக்கு. அதில் யாசரும் காயத்ரியும் சாங் ஒரு இதில் பேசுவாங்க, கண்டினியூ டயலாக், ஒரு எமோஷன்ஸ் கட் பண்ணி போகலாமான்னாங்க, முடியவே முடியாது, எனக்கு சிங்கிள் ஷாட் தான் இது வேணும். அப்போ தான் ஒரு இரிட்டேட் வரணும்னே பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு சீன், முக்கியமான சீன், காயத்ரி கிட்ட கண்ணை இமைக்கக்கூடாது. எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு அது வந்து ஒரு 50 செகண்ட்லேருந்து 1 மினிட்டை வரும். எனக்கு ஒரு லென்ஸ் செட் கண் இமைக்காமல் என்னை பார்த்துட்டே இருக்கணும் கேமராவை அப்படின்னு சொன்னேன். அதையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கும். அது மாதிரி நிறைய சேலஞ்ச் எல்லாருமே எடுத்துருக்காங்க, டே நைட் சொன்னது தான். ஸோ அதனால் ரெக்ஸ் எடுக்கணும் சார். கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்ம வந்துடுறேன்னா இதை ப்ரொடியூசர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் தைரியமாக சொல்கிறேன். தேங்க்யூ.